கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 7:7 நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை இரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு பண்ணினபடியே வெறும் 300 பேர் சென்று மீதியானியரின் சேனை முழுவதையும் ஜெயித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பொறுத்தவரை எண்ணிக்கை ஒரு பொருட்டல்ல. ஆண்டவராகிய இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறு பையனுடைய உணவாகிய 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் ஏறக்குறைய 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார். அது மட்டுமல்லாமல் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் அவரை மாத்திரம் நம்பியிருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் மாம்சீகத்தின்படி செய்யாமல் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி செய்யுங்கள். ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவனை இரட்சித்தார். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பதால் உங்கள் விசுவாசம் தடம் புரண்டு விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் தேவன் நீங்கள் வைத்திருக்கிற உத்தமமான விசுவாசத்தையும் அசைவில்லாத நம்பிக்கையும் கனம் பண்ணுகிற தேவன். ஆகவே தேவனுடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் ஒப்புக்கொடுங்கள். உங்களை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். வெற்றி உங்களுடையது. ஏனென்றால் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அந்த வெற்றி உங்களுக்காகவே திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வெற்றியை தேவன் உங்கள் கைகளில் கொடுக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து சத்துருக்கள் மேல் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உங்க மேல வைக்கிற விசுவாசம் குறைந்து போகாதபடி காத்து கொள்ளுவீராக. எங்களை ஆண்டவரை ஜெயிக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வெற்றியை நீர் எங்களுக்கு தந்து விட்டீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.